மரியானா ட்ரென்ச் மரியானாங்கிற தீவுக்கு பக்கத்தில் இருக்க 26,850 அடி, அதாவது 8 கிலோமீட்டர் வரை ஆழமான இடமான மரியானா ட்ரென்ச்சை 1875ல் இங்கிலாந்தை சேர்ந்த HMSங்கிற கப்பலில் போய் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1951ல் பிரிட்டிஷ் கப்பல் HMS சேலஞ்சர்ஸ் 2ங்கிற கப்பலில் போய் மறுபடியும் மரியானா ட்ரென்ச் ஆய்வு செஞ்சு 11 கிலோமீட்டர், அதாவது 36,000 அடி ஆழம்னு கண்டுபிடிக்கிறாங்க. மரியானா ட்ரென்ச்சோட ஆழத்துக்கு போக கடல் விஞ்ஞானிகளே பயந்தாலும் டைட்டானிக், அவதார் மாதிரியான படத்தை எடுத்த ஹாலிவுட் டைரக்டர் ஜேம்ஸ் கேமரான் ரிசர்ச் பண்றதுக்காக மரியானா ட்ரென்ச்சோட ஆழம் வரைக்கும் போயிட்டு வந்தாரு. மனிதர்கள் இல்லாத பல சப்மரீன் ஷிப் மூலமா பல நாடுகள் மரியானா ட்ரென்ச்சை ஆய்வு செஞ்சாங்க. பல நாடுகள் ஆராய்ச்சி பண்ணி இருந்தாலும் இந்த மரியானா ட்ரென்ச்சோட குறிப்பிட்ட ஆழம் வரைக்கும் 30 மனிதர்கள் போயிருக்காங்க. முதல் முறையா 1960ல் டிஎஸ்வி லிமிட்டிங் ஃபேக்டர்ங்கிற சப்மரீன் ஷிப் மூலமா அமெரிக்க கப்பற்படையை சேர்ந்த ஜாக் பிகர்ட், ஜான் வால்வ்ஸ்ங்கிற 2 பேர் மரியானா ட்ரென்ச்சோட அடியாளம் வரைக்கும் 11 கிலோமீட்டரை 5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் வெற்றிகரமா அடியாளம் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க.